நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று மே மாதம் 27ஆம் தேதி திங்கள் கிழமை. ஆண்டவருடைய பரிசுத்த இரக்கத்தில் நம்மை இணைத்து இறைவன் தருகிற நிறைவான அமைதியில் நாம் பயணிக்கிறோம். திருப்பாடல் 111 நாம் நம் உள்ளத்தில் சிந்தித்து அதனுடைய முன்மொழியான ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கிறார் என்கிற வார்த்தையை ஆண்டவருடைய பரிசுத்த இரக்கத்திற்கு முன்பாக நாம் இன்றைய நாளின் ஜெபமாய் மாற்றி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவருடைய வார்த்தை இன்று திருப்பாடல் வரிகளாக நமக்கு சொல்லுகிற செய்தி, கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துவது ஏன் என்கிற ஒரு கேள்வி எழுந்தால் அதற்கு விடைதான் இன்றைய பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கிறார். அவர் நமக்கு கொடுத்த வாக்குறுதியை மனதில் வைத்து நம்மை மீண்டும் மீண்டும் மன்னித்து ஆசிர்வதிக்கிறார். ஆகவே இந்த அருமையான நாளில் ஆண்டவர் செய்த செயல்கள் உயர்ந்தவை, அது மகிழ்ச்சிக்குரியவை. அவற்றில் இன்பம் காண்போர் அனைவரும் அவற்றை ஆய்ந்து உணர்வர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாமும் கடவுள் செய்த எல்லா நல்ல காரியங்களையும் மன்னிப்பையும் அவர் கொடுத்திருக்கிற இரக்கத்தையும் ஆய்ந்துணர்ந்து ஆண்டவரை நாம் துதித்து பாடுவோம். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். கடவுள் செய்த அளப்பரிய நன்மைகளை நாம் சொல்லி முடிக்க முடியாது. திருப்பாடலின் இன்றைய வரிகள் நமக்கு உணர்த்துகிற இன்னொரு அடையாளம், கடவுளுக்கு அஞ்சி நடந்தால் அவர் நமக்கு என்ன செய்கிறார்? உணவளிக்கிறார், உடன்படிக்கையை நினைவில் கொள்கிறார், தமது உரிமை சொத்தை அவர் நிறைவாக ஆற்றலோடு வழிநடத்தி ஆற்றல் மிக்க தம் செயல்களை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார் என்கிற வார்த்தையின்படியாக வெளிப்பாடுகளை தந்து கொண்டே இருக்கிறார். ஆகவே இந்த வெளிப்பாடுகளை உணர்கிற பிள்ளைகள் சரியானவற்றை செய்து வாழ்வில் உயர்ந்து மகிழ்ந்திருப்பார்கள். இந்த ஆசீர்வாத வல்லமை நமக்கும் கிடைக்க ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பேர் இரக்கத்திற்கு முன்பாக கூடியிருக்கிற நாங்கள் அனைவரும் இந்த நாளினுடைய இறை சிந்தனையோடு திருப்பாடல் வரிகளோடு நாங்கள் உம்மை புகழ்ந்து போற்றி ஆராதிக்கிறோம். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கிறார் என்கிற இந்த வார்த்தை கடவுள் உடன்படிக்கையின் தெய்வமாக இருக்கிறார் என்பதை எங்களுக்கு நினைவூட்டி கொண்டே இருக்கிறது. அந்த உடன்படிக்கையை நாங்களும் எங்களுடைய மனதில் இருத்தி நாங்கள் கொடுத்த வாக்குறுதியின்படி கடவுளுக்கு முன்பாக என்றும் உண்மையுள்ள பிள்ளைகளாக இருக்க கிருபை செய்வீராக. அவரது திருப்பெயர் தூயது என்று எழுதப்பட்டிருக்கிறது, அஞ்சுதற்கு உரியது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நாங்களும் உடைய திருப்பெயர் தூயதாய் இருக்கிறபடியாக அந்த திருப்பெயருக்கு ஏற்ற பிள்ளைகளாய் வாழ தூய மக்களினமாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்தரலும்.
உம்முடைய பேரிரக்கத்திலே ஏதோ உம்மை புகழ்ந்தேத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாக நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நற்கருணை நாதரே எம்மில் துணையாக வாருமே. நற்கருணை நாதரே எம்மில் துணையாக வாருமே. நற்கருணை நாதரே